ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு அவரைக்காய். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சிறிதளவு தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி ஃபைனாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிறிதளவு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சிறிதளவு சேர்த்தா போதுமானது. இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அவரைக்காவை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அவரைக்காய் நல்லா வதங்கணும். சிறிதளவு உப்பு, சிறிதளவு சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த எண்ணெயில சில்லி பவுடரோட பச்சை வாசனை நல்லா போகணும். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை, நம்ம தேங்காய் அரைச்ச தண்ணியே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 விசில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சுவையான கல்யாண வீட்டு அவரைக்காய் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.